ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தாரா VO3P. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 2 in 1 இன்றைக்கி வெந்தயக்கீரை சமைக்க போகிறோம். ஸோ ரொம்ப 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 அமேசிங்காக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிக்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் கடாயை வச்சுட்டு ஒரு 3 or 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. அது லைட் மெரூன் கலரில் ஆனதுக்கப்புறம் பூண்டும் பச்சை மிளகா 2 பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லா வணக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ மிளகாத்தூள் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் ஜஸ்ட் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் நல்லா போட்டு நல்லா வணக்கி விட்டுக்குங்க. நான் 2 கத்து கீரை வாங்கினனால உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாமல் உருளைக்கிழங்கு நான் உப்பு லைட்டாக தான் உப்பு போட்டு வேக வச்சேன். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அந்த மசாலெலாம் உருளைக்கிழங்குல ஒட்டுற வரைக்கும் நல்லா பரட்டினதுக்கப்புறம் கீரையை 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதில் மண்டுலாம் இருந்துச்சுன்னா வெளியே போயிடும். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் கீரையை கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தட்டை வச்சு ஜஸ்ட்டு ஒரு 5 செகண்டு விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து நல்லா கிண்டி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காது. அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். இன்றைக்கி நேரத்துலாம் மனசே சரியில்லை, ரொம்ப டயர்ட்னஸாக இருக்குது. ஸோ எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியல. ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது. ஸோ அதனால் சீக்கிரமாக சமைச்சு முடிச்சுன்னு வேகமாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது யாரெல்லாம் ராசி பலன் பார்த்துட்டு போவீங்கன்னு தெரியல. ஆனால் நான் கண்டிப்பாக பார்த்துட்டு போவேன். ஏன்னா ஏதாவது சப்ஜெக்ட் படிக்காத போது இன்றைக்கி டெஸ்ட் வச்சுருவாங்களோன்னு ஒரு பயத்தில் இன்றைக்கி என்ன போட்டிருக்கு, மகிழ்ச்சியாக சந்தோஷமாக துன்பமா, ஏன்னா அக்கார்டிங் அந்த மாதிரி தான் நம்மளுக்கும் நடக்கும். அதனால் அதை பார்த்துட்டு போவேன். நீங்களும் அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா ஸ்கூல் போகும்போதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கீரை நல்லா வெந்துடுச்சு, நல்லா கிண்டி விட்டாச்சு. மறுபடியும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. சுவையான வெந்தயக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது 2 in 1 எதுக்கு சொன்னேன்னா, இது சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம், அட் த சேம் டைம் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். இட்ஸ் வெரி டேஸ்டி. பாய்.